அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸில் எந்தெந்த டாப்பிக்கு என்னென்ன ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோவும் தனித்தனியாக மேக் பண்ணி நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸில் நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அப்படின்றத இதுலேருந்து பார்த்துக்கோங்க. கூடவே என்ன பண்ணணும், இது ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு, அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்துலேயுமே பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. சரியா? ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸில் என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதவீதம், லாபம் மற்றும் தனி வட்டி, லாபம் மற்றும் நஷ்டம், கூட்டு வட்டி, தனி வட்டி, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், சராசரி, வயது கணக்குகள், மீசிமா மீப்போவா, எண்ணியல், சுருக்குக, நேரம் மற்றும் வேலை, குழாய் கணக்குகள், கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்கு தொடர், அளவியல், நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல், லாஜிக்கல் ரீசனிங், உளவியல், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு வருது. ஓகேவா? இதில் ஒரு டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் நம்மளுக்கு எந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா 7th 8th ஸ்கூல் புக்கில் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து இருக்குது, சதவீதம் அப்படின்றது இருக்குது. சரியா? அடுத்தது லாபம் மற்றும் நஷ்டம் எங்கே இருக்குது? 8th ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரியா? தனி வட்டி 7th ஸ்கூல் புக்கில் இருக்குது. கூட்டு வட்டி 8th புக்கில் இருக்குது. சரியா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து 6thலேயும் இருக்குது, 7thலேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் வந்து ஸ்கூல் புக்கில் எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வயது கணக்குகளும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான் பார்க்கணும். மீசிமா மீப்போவா இதெல்லாம் 6th 9th 10th ஸ்கூல் புக்கில் எல்லாத்துலேயுமே மீசிமா மீப்போவா இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டம் வந்து 6thலேயும் 9thலேயும் இருக்குது, அதை வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன் வந்து 6thலேருந்து 9th வரைக்கும் எல்லா லெசன்லேயுமே வந்து வருது, அதனால் அதில் சுருக்குகனே டாபிக் போட்டு இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இயற்கணிதம்னு இருக்கும், 6thலேருந்து 7th 8th 9th இயற்கணிதத்தில் இருக்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா அது சிம்பிளிஃபிகேஷனில் வரும். அடுத்து நேரம் மற்றும் வேலை 8th ஸ்கூல் புக்கில் இருக்குது. குழாய் கணக்குகளும் 8th ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்தது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் வந்து 6thலேயும் 9thலேயும் இருக்குது. அளவியல் வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 8th 9th 10th எல்லாத்துலேயுமே வந்து அளவியல் வந்து இருக்குது. ஓகேவா? மென்சுரேஷன், அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல், அதுவுமே வந்து 7th 8th 9th 10th எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா RS அகர்வால் புக்கு வந்து இப்போ தமிழ் மீடியத்திலே கிடைக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க பிடிஎஃப்பில். அது இல்லாமல் 7 வருஷம் கொஷின் பேப்பர் பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் படிக்கிறது மஸ்ட்டு, ஏன்னா தெரிஞ்சுப்பீங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பழைய கொஷின் பேப்பர் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். அது இல்லாமல் பழைய கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷினையே வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதனால் ஓல்டு கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கல அப்படின்னா மேக்ஸில் வந்து நம்மளால் அதிகமான ஸ்கோர் வந்து பண்ண முடியாது. அடுத்து மேக்ஸில் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். டெய்லியும் மேக்ஸ் போடுறது ஒரு ஹேபிட்டாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் நிறைய டைமை வந்து அதில் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக மேக்ஸ் போட்டு நம்ம ஜிஎஸ் பாட்டுக்கு போக முடியும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து முக்கியமான டாபிக் வேர் டு ஸ்டடியில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? தேங்க்யூ.